So next time Mrs. Vedasakti ma'am. Thank you so much, leader. Thank you so much. Thank you so much. உண்மையாவே ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சாருக்கும் சிஓ சாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஸோ 2018 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் உட்காந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆஃபர் கொடுத்தாங்க, டைமண்ட் டைரக்டர்லாம் ஸ்டேஜ் ஏறி பேசலாம் அப்படின்னாங்க. ஸோ அன்றைக்கி டைமண்ட் டைரக்டராக ஸ்டேஜ் ஏறினேன், ஆனால் பேச முடியல. ஆனால் வித்தின் 5 இயர்ஸில் 6 இயர்ஸில் இன்னைக்கு ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதான் ரியாலிட்டியான உண்மை. ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் யோசிக்கல, நாங்கள் இதெல்லாம் செய்வோம்ட்டு. எம்டி சார் சிஓ சார் சொன்ன ஒரு ஆஃபருமே நாங்கள் அச்சீவ் பண்ணும்போது என்னுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா மாறிக்கிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் கடனோட உள்ள வந்தேன். அந்த கடனை முதல் அடைச்சேன் ஆக்சஸ் இந்தியா மூலமா சம்பாதிச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைமண்ட் டைரக்டருடைய அந்த ஸ்டேஜ் ஏறதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது ஒவ்வொருத்தரையும் டைமண்ட் டைரக்டரா ஸ்டேஜ் ஏற்றும் போது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார் கிடைச்சிது. உண்மையை சொல்ல போனோம்னா கார் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 60,000 ரூபாய் உங்கள் டீமில் இருக்கவங்கள சம்பாதிக்க வைங்க, நீங்களும் 60,000 ரூபாய் சம்பாதிங்க, பிரசிடென்ட் டைமண்ட் முடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பிரசிடென்ட் டைமண்ட் முடிக்க வைக்கும்போது சொந்தமாக இடம் வாங்க முடிஞ்சுது. அடுத்தது அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் டீம்ல இன்கம் எடுக்கிறவங்களுடைய கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி எம்டி சார் வந்து ஒரு மீட்டிங்ல சொன்னாரு. ஸோ அதை சொன்ன உடனே அதை நாங்கள் வந்து ஆஃபராக எடுத்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணதில் இன்னைக்கு சொந்தமாக இடம் வாங்கி வீடும் கட்டிட்டேன். இந்த வாய்ப்பு 23 வருஷ கனவு, சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும்ட்டு. ஸோ அது எனக்கு கிடைக்காம இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியாவில் கிடைச்சிருக்குதுன்னா அதுக்கு முழுக்க எனக்கு வந்து என்னோட அப்ளைன் சப்போர்ட்னால தான். விபி சுரேந்தர் சார் அண்ட் ஆஷா மேடம், டேவிட் சார் அண்ட் தென் இந்த பிஸ்னஸை கொடுத்த நபர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எனக்கு கிடைச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆக்சஸ் இந்தியா. இந்த ஆக்சஸ் இந்தியா இப்போ கொடுத்துருக்கிற டைமண்ட் அப்படின்ற ஒரு விஷயமோ தாய்லாந்து அப்படின்ற ஒரு ட்ரிப்பும் என் டீம்ல வந்து கண்டிப்பா ஒரு 200 பேருக்கு மேல அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு பிளான் வச்சாச்சு. எங்க டீம்லாம் ரெடியா இருக்காங்க. ஸோ தாய்லாந்து அப்படின்றது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் தான். ஸோ எங்களோட விபிலாம் போயிட்டு வந்தாங்க, அதுல இருந்து நாங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களை கூட்டிட்டு போங்க. லேடிஸ் நாட் அலௌடுமா தாய்லாந்துக்கு? லேடிஸ் என்ன அமைதியா இருக்கீங்க? நீங்க நாட் அலௌட் சொல்றாரு பாஸ்கர் சார். யாரெல்லாம் ஓகே, யாரெல்லாம் வரதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஜென்ஸ் நாட் அலௌட். எம்டி சார் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கையா தட்டுறீங்க சார், தட்டுங்க இந்த வரேன். ஸோ உண்மையாவே தாய்லாந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா பெண்கள் எல்லாரும் மெயினா பார்க்கணும். எப்படின்னா நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி பொத்தி வளர்க்குறாங்க, ஓகேங்களா? அங்க போகும்போது நம்ம அப்பா மேல நம்மளுக்குலாம் வந்து ஒரு மரியாதை வரும். இங்க போகாத, அங்க போகாத, யார் கூட பேசாத, நீ வந்து பொண்ணா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும் சொல்லுவாங்கல்ல. அந்த விஷயம் எல்லாமே ஒரு பெண்ணும் அங்க போய் பார்க்கும்போது சரி நம்ம அப்பா அம்மாலாம் எவ்வளவு பெரிய கடவுள் தெரியுமா, நம்ம அவங்க வயிற்றுல பிறந்ததுக்கு, தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையாவே தாய்லாந்து நான் வந்து கத்துக்கிட்ட பாடம் அதுதான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லேடிஸ். எந்த யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு இப்படிதான் இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம கம்பெனி வேற. லேடிஸ்லாம் இப்ப தாய்லாந்து யூடியூப் வீடியோ பாக்குறீங்க? ரைட். நான் செக் பண்ணேன் சார், எங்க விபி சொன்ன உடனே எப்படி இருக்கும்ட்டு பயம் வந்துருச்சு. பட் ஆனா அங்க போன உடனே தான் தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு விளங்கின விஷயம். எங்க அப்பா அம்மா மேல வந்து எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தாய்லாந்து டூரை. வெறும் 100 ஐடி தான், அதுவும் வந்து அந்த 4 வாரத்துக்குள்ளார எடுத்துட்டா நம்ம எலிஜிபிள். ஸோ எல்லாரும் போறதுக்கு ரெடியா? நீங்க பேசும்போது விபி யாருமே காண பாருங்க, பின்னாடி தாய்லாந்து போயிட்டாங்க அவங்களாம். இந்த ஆஃபர் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளார இங்க விபியா நீங்க நிக்கலாம். Wish you all the best. Thank you so much. Thank you MD sir, VP, CEO sir and Surendra sir.